பொதுவாக இறந்தவர்களின் உடலை அதிகபட்சம் 3 நாட்கள் வரை குளிர்சாதன பெட்டியில் வைத்து அஞ்சலி செலுத்துவது உலகளவில் வழக்கம். ஆனால் 75 வயது மூதாட்டி ஒருவர் மகளின் சடலத்தை 20 ஆண்டுகளாக ஃப்ரீசரில் வைத்துள்ளார். ஏன், எதற்கு, அதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். ஜப்பானின் டோக்கியோவின் வடகிழக்கில் உள்ள இப்ராஹிம் மாகாணத்தில் உள்ள கெய்கோ மேரி என்பவரின் வீட்டிலிருந்து செப்டம்பர் 23 அன்று போலீசார் இந்த சடலத்தை மீட்டுள்ளனர். கெய்கோ மேரி சடலம் தன்னுடைய மகள் மகிகோ உடையது என்று காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். மகளுக்கு இப்போது 49 அல்லது 50 வயதாகி இருக்கும். மகளின் உடலை ஃப்ரீசரில் வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டதாகவும் வீடெங்கும் துர்நாற்றம் வீசியதால் ஃப்ரீசரை வாங்கி அதில் வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மகளின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடற்கூறு ஆய்வு செய்யப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேரி செப்டம்பர் 23 அன்று தனது உறவினர் ஒருவருடன் சென்று மகளின் உடலை ஃப்ரீசரில் வைத்திருந்ததாக காவல்துறையிடம் தெரிவித்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தன் கணவர் இறந்த பிறகு மேரி தனியாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2021 நடந்த மற்றொரு சம்பவத்தை போலவே உள்ளது என்று கூறப்படுகிறது. அப்போது டோக்கியோவில் உள்ள ஒரு பெண் தனது தாயின் உடலை 10 ஆண்டுகளாக ஃப்ரீசரில் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார். வாடகை ஒப்பந்தம் தாயின் பெயரில் இருந்ததாலும் தாயின் மரணம் தெரிந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் அவர் இவ்வாறு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.